ஓகே, இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 13வது லெசன், அதாவது நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நீர் அப்படின்னாலே நமக்கு நல்லாவே தெரியும், H2O அப்படின்றது தான் நீர். சரியா? இதை பற்றி A to Z தெரிஞ்சுக்கும் இந்த லெசனில். சரிங்களா? முதல்ல நமக்கு திருக்குறள் தெரியும். நீர் என்று அமையாது உலகின் யாதியாக இருக்கும், வான் என்று அமையாது ஒழுக்கு அப்படின்றது திருக்குறள். அதாவது நீர் இல்லை அப்படின்னா பூமியில் வந்து உயிர்களே இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா திருவள்ளுவரே திருக்குறளில் வந்து நீரோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாருமே தெரியும், உயிரினங்களை போய் உயிர் வாழறதுக்கு நீர் அப்படின்றது அவசியமாக இருக்கும். சரிங்களா? அது மாதிரி நீர்ப்பாசனம் செய்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா நீர் அப்படின்றது பயன்படும். இந்த நீரோட இயல்பு அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்ம ஆளும் பூமியில் கிட்டத்தட்ட 4ல் 3 மடங்கு வந்து பார்த்தோன்னா நீரில் ஆனது. அதாவது சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4ல் 3 பாட்டு நீரால் ஆனச்சு. சரிங்களா? அதாவது 71% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீரால் சூழப்பட்டது, 29% வந்து பார்த்தோம் அப்படின்னா நிலத்தால் சூழப்பட்டது தான் நம்மளோட பூமி. இந்த நீர் எப்படி இருக்குது, இந்த 71% எப்படி இருக்குன்னா திடம் மற்றும் திரவம் மற்றும் வாயு ஆகிய 3 நிலைகளில் வந்து நீர் அப்படின்றது காணப்படுது. பூமியோட மேற்பரப்பு நீர் வந்து பெருங்கடல்கள், துருவ பனிக்கட்டிகள் மற்றும் பனிப்பாறைகளில் பெருமளவு வந்து காணப்படுகிறது. மீதமுள்ள நீர் எங்கே இருக்குது? ஏரி, ஆறு மற்றும் நிலத்தடிலாம் இருக்குது. நம்ம உடல், இதை நோட் பண்ணிக்கணும்ப்பா, நம்ம உடல் கூட கிட்டத்தட்ட 65% நீரினால் ஆனது. சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கணும். இதோட வேதி பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டை ஹைட்ரஜன் மோனாக்சைடு. போன லெசன் தான் சொன்னேன், 2 அலோகத்தை எழுதும் போது இந்த பேர் தான் சொல்லணும், டை ஹைட்ரஜன் மோனோ ஆக்சைடு. சரிங்களா? நீரின் வழியே மின்னாற்றலை செலுத்தும் போது அது ஹைட்ரஜன் H2 மற்றும் ஆக்சிஜனாக பிரிகிறது. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். H2O அப்படின்றது எப்படி பிரியும்? ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனாக தனித்தனியாக பிரியும். எப்போ அப்படின்னா நீரின் வழியே நம்ம மின்னாற்றலை செலுத்தும் போது. இந்த செயல்முறைக்கு பேர் மின்னாற்பகுத்தல்னு சொல்லுவாங்க. ரைட்டா? மின்னாற்றலின் மூலம் நீர் மூலக்கூறுகளை பிரிக்கக்கூடிய செயல்முறை மின்னாற்பகுத்தல். அப்போ மின்னாற்பகுத்தல்னா என்னன்னு தெரியணும். அப்போ நீரை மின்னாற்பகுத்தலை பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க. நீரை மின்னாற்பகுத்தல் அப்படின்றத எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் முக்கியமானது நேர்மின் சுமை கொண்ட கார்பன் தண்டு கேத்தோடாகவும் செயல்படுகிறது, நேர்மின் சுமை கொண்ட கார்பன் தண்டு ஆனோடாகவும். சரிங்களா? ஆனோடு கேத்தோடு. ஆனோடுனா பாசிட்டிவ் சார்ஜ், கேத்தோடு அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ். சரிங்களா? இது நம்ம 2 தெரிஞ்சது தான், ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். சரிங்களா? இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். இது ஆனோடு அப்படின்னா என்னது? பாசிட்டிவ் வாய். பாசிட்டிவ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? ஆக்சிஜன் இருக்கும். சரிங்களா? கேத்தோடு வாய், கேத்தோடுனா நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் இருக்கும். சரியா? அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். சரிங்களா? ஆனோட்டில் என்ன இருக்கும்? ஆக்சிஜன் இருக்கும். கேத்தோடில் ஹைட்ரஜன் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சிடும். சரியா? அதான் ஹைட்ரஜன் வாயுவை எழுப்பும் என்பதால் சோதனை குழாய் உள்ளே இருப்பது ஹைட்ரஜன். இது வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படியே, இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. சரிங்களா? ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனோட வாயு விகிதம் வந்து பார்த்தோம்னா 2:1, அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? எனவே கேத்தோடில் சேகரிக்கும் ஒவ்வொரு 2 பங்கு ஹைட்ரஜன் வாயுக்கும் ஆனோட்டில் 1 பங்கு அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. கேத்தோடில் சேகரிக்கப்பட்ட ஒவ்வொரு 2 பங்கு ஹைட்ரஜன் வாயுக்கும் ஆனோட்டில் 1 பங்கு ஆக்சிஜன் வாயு சேர்க்கப்படுகிறது. அதான் ஆனோட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் வாயு இருக்குது, கேத்தோடில் வந்து பார்த்தோம்னா ஹைட்ரஜன் வாயு இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டா போதும். இப்படி தான் நம்ம மின்னாற்பகுத்துவாங்க. H2O மின்னாற்பகுத்தோம் அப்படின்னா 2H2 ஹைட்ரஜன் வந்து ஆவியாகவும் ஆக்சிஜன் வாயுவாகவும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இதை நோட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. அடுத்த நீரை தயாரிக்கிறது. நீரை வந்து யார் தயாரிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி கேவெண்டிஷ் 1781ஆம் ஆண்டு என்ற ஆங்கில அறிஞர் வந்து பார்த்தோம்னா நீர் அப்படின்றத வந்து முதலாக தயாரித்தார். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீரை யாரை தயாரிச்சா அப்படின்னா ஹென்றி கேவெண்டிஷ். சரி, அவர் எப்படி தயாரித்தார் அப்படின்னு மட்டும் பாருங்கள். அவர் வந்து செயல்திறன் மிக்க உலோகங்களை கந்தக அமிலத்துடன் சேர்க்கும் போது ஹைட்ரஜன் வாயு வெளியேறுவதை அவர் கண்டறிந்தார். அவ்வாறு வெளியேறும் ஹைட்ரஜன் வாயு எளிதில் எரியும் தன்மை கொண்டது. அதனை எரிக்கும் போது நிறமற்ற விளைவுகளான நீரை உருவாக்குது. இந்த செயல்முறை மட்டும் பார்த்து வச்சுங்க, நீர் எப்படி உருவாகுன்றத. ஏன்னா நம்ம குடிக்கக்கூடிய வாட்டரே வந்து பார்த்தோம்னா எப்படி உருவாகுன்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கந்தக அமிலத்தோட நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செயல்திறன் மிக்க உலோகம். அதாவது இங்கே இடத்துல ஜிங்க் எடுத்துக்கிறாங்க. ரியாக்ட் பண்ணும்போது ஜிங்க் சல்ஃபேட் கிடைக்குது. ஜிங்க் சல்ஃபேட்டை தனியாக விட்டுருங்க, இந்த ஹைட்ரஜன் மட்டும் எடுத்துங்க. ஹைட்ரஜன் வாயு வெளியேறதுல இந்த ஹைட்ரஜன் கூட ஆக்சிஜன் மிக்ஸ் ஆக வந்து நீர் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அது மட்டும் தெரிஞ்சால் போதும். இது இல்லாமல் வேறு எப்படி நீர் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலோக ஆக்சைடை ஹைட்ரஜன் மூலம் ஒடுக்குதல், காற்றில் ஹைட்ரஜனை எரிக்கிறது மற்றும் காற்றில் ஹைட்ரோ கார்பனை எரித்தல் மூலம் நீர் உருவாகிறது. நீர் எப்படியெல்லாம் உருவாகுது அப்படின்றத மட்டும் நோட் பண்ணிக்கணும். எப்படின்னா உலோக ஆக்சைடை ஹைட்ரஜன் மூலம் ஒடுக்கிறதுனாலையும், காற்றில் ஹைட்ரஜனை எரிக்கிறதுனாலையும், காற்றில் ஹைட்ரோ கார்பனில் எரிக்கிறது மூலமாக நீர் உருவாகுது. இது இல்லாமல் தாவரங்கள் மற்றும் விலங்குகளோட சுவாசம் மூலமாகவும் நீர் அப்படின்றது வெளியேற்றப்படுகிறது. இதை இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். சரியா? அடுத்து அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, தாவரங்கள் குளுக்கோஸை ஆக்சிஜன் முன்னிலையில் உடைச்சி கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் ஆற்றலாகவும் வந்து தாவரம் அப்படின்றது எடுத்துக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க தாவரங்கள் விலங்குகள் சுவாசம் மூலமாகவும் நீர் வெளியேற்றப்படுகிறது. அப்புறம் அந்த ஹென்றி கேவெண்டிஷை பற்றி கொடுத்துருப்பாங்க.
இந்த ஹென்றி கேவண்டிஷ் வந்து பார்த்தா அப்படின்னா இவர் வந்து நீரை கண்டுபிடிச்சதும் இவர் தான். இது இல்லாமல் ஹைட்ரஜன் வாயுவை கண்டுபிடிச்சது இவர் தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீரை கண்டுபிடிச்சது இவர், நீரை தயாரித்தது இவர், ஹைட்ரஜன் வாயுவை கண்டுபிடிச்சது இவர், ஹைட்ரஜனை எளிதில் எரியும் காற்று அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. ஹைட்ரஜனை எளிதில் எரியும் காற்றுன்னு பேர் வச்சது யாருன்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து உலோகங்களை செறிவு மிகுந்த அமிலங்களுடன் கலந்து ஹைட்ரஜன் உருவாக்கலாம். ஹைட்ரஜன் எப்படி உருவாக்குறாரு அப்படின்னா மெட்டலை வந்து பார்த்தோம்னா செறிவு மிகுந்த அமிலத்துடன் கலந்து ஹைட்ரஜனை உருவாக்குறாரு. மேலும் உலோகங்களை செறிவு மிகுந்த காரங்களுடன் சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு உருவாக்குறாரு. நீரை உருவாக்கியிருக்காரு, ஹைட்ரஜனை உருவாக்கியிருக்காரு, கார்பன் டை ஆக்சைடு உருவாக்கியிருக்காரு, ஹைட்ரஜனை எளிதில் எரியும் காற்றுன்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்பா ஹென்றி கேவண்டிஷ். சரியா? அடுத்து ஆய்வகங்களில் நீர் தயாரிக்கிறது. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து நீரோட பண்புகள் பார்ப்போம். சரிங்களா? நீரோட பண்புகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீரோட பண்புகள் அப்படின்னா தன்மையை தெரியும். தூய நீரானது ஒளி ஊடுருவக்கூடிய தெளிவான திரவமாக இருக்கும். அதற்கு நிறம், மனம் மற்றும் சுவையெல்லாம் என்னது கிடையாது தண்ணிக்கு. அடுத்து நீரோட கொதிநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீரோட கொதிநிலை வந்து 100 டிகிரி செல்சியஸ். இந்த வெப்பநிலை நீர் வந்து பார்த்தோம்னா கொதித்து நீராவியாக மாறும். அழுத்தம் அதிகரிக்கும், நீரோட கொதிநிலை அதிகரிக்கும்ப்பா. இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கும். அழுத்தம் வந்து அதிகரிச்சிச்சுன்னா கொதிநிலையை அதிகரிக்கும். உதாரணமாக உயர் அழுத்த சமையல்கலனில் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது சமையல்கலனின் உள்ளே அதிக அழுத்தம். இப்போ ப்ரெஷர் குக்கர் நம்ம எடுத்துப்போமே, ப்ரெஷர் குக்கரில் நம்ம சாதம் வைக்கும்போது நம்மளை அந்த ஃபாஸ்ட் ஆக்கணும் அப்படின்னா, சிம்மில் இல்லாமல் ஃபாஸ்ட் ஆக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகும். சரிங்களா? அப்போ கொதிநிலை வந்து அதிகரித்து தண்ணி உடனே அதை கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த அழுத்தம் நீரோட கொதிநிலையை அதிகரிக்குது. எனவே கலனின் உள்ளே நீரானது அதிக வெப்பநிலையிலே 100 டிகிரி செல்சியஸுக்கு மேலே போனாலும் திரவ நிலையிலேயே இருக்கும். ஆனால் உணவு வந்து பார்த்தோம்னா விரைவாக சமைக்கப்படுகிறது. அதாவது ஒரு சிலிண்டர் வந்து நம்ம குக்கரில் வைக்கிறோம் அப்படின்னா, சாதத்தை வைக்கிறோம் அப்படின்னா, இதோட ஃபயர் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இது உள்ள வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதோட கொதிநிலை அதிகரிக்குது. அதாவது தண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸில் வந்து ஆவியாகணும். ஆனால் இதோட கொதிநிலை அதிகரிக்கிறதுனால 100 டிகிரி செல்சியஸ் மேலே போனாலும் அது தண்ணியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால சாதம் வந்து விரைவாக ஆகுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சரியா? ஒன்றும் இல்லை, அழுத்தம் அதிகரிச்சிச்சு அப்படின்னா கொதிநிலை அதிகரிக்கும். அதை மட்டும் தெரிஞ்சுங்க. தூய நீர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கீழ்காணும் இயற்பியல் பண்புகளை பெற்றுள்ளது. தூய நீரோட கொதிநிலை வந்து பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் வளிமண்டல அழுத்தத்தில். தூய நீரோட உரைநிலை வந்து 0 டிகிரி செல்சியஸ் நமக்கு தெரியும். தூய நீரோட அடர்த்தி அப்படின்றது 1 கிராம் சென்டிமீட்டர் கியூப். அதையும் தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து நீரோட உரைநிலை போகலாம். உரைநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் தான் நீரோட உரைநிலை. இந்த வெப்பநிலை நீரானது உறைஞ்சி என்ன பண்ணும்? பனிக்கட்டியாக வந்து மாறிடும். இது இல்லாமல் அழுத்தம் அதிகரிக்கும் போது நீரோட உரைநிலை கம்மியாகும். அழுத்தம் அதிகரிச்சிச்சுன்னா நீரோட உரைநிலை அப்படின்றது கம்மியாகும். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கணும். அதான் பனிக்கட்டியின் மேல் சறுக்கும் போது ஸ்கேட்டர்கள் அதன் மீது அழுத்தத்தை செலுத்துறாங்க. அழுத்தத்தை செலுத்துறதுனால உரைநிலை அப்படின்றது அது கம்மியாயிடும். அழுத்தம் பனிக்கட்டியோட உரைநிலையை குறைக்குது. அதனால ஸ்கேட்டரோட அடியில் பனிக்கட்டி உருகி ஸ்கேட்டர்கள் எளிதில் பனிக்கட்டின் மீது சறுக்க முடிகிறது. ஸ்கேட்டர்கள் முன்னோக்கி நகரும் போது அழுத்தம் குறையுது. அப்போ மீண்டும் பனிக்கட்டியாகவே மாறிடும். ஒன்றில் அழுத்தம் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அந்த உரைநிலை அப்படின்றது கம்மியாகும். அந்த கான்செப்ட் படி இந்த ஸ்கேட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா? அடுத்து அடர்த்தி போடுவதில் அரை வெப்பநிலையில் உள்ள நீர் நிறைந்த குவளையில் பனிக்கட்டி துண்டுகளை போடும்போது அவை வந்து மிதக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா பனிக்கட்டியை விட நீர் வந்து பார்த்தோம்னா அடர்த்தி கம்மியாக இருக்கும். சரிங்களா? நீரை விட பனிக்கட்டியானது நீரை விட லேசானது. இப்போ தண்ணி வச்சுக்குவோம். தண்ணியில் நீங்கள் ஐஸ் கட்டியை போட்டால் ஐஸ் கட்டி மிதக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஐஸ் கட்டியோட அடர்த்தி கம்மி, தண்ணியை கம்பேர் பண்ணும்போது. சரியா? பனிக்கட்டியின் அடர்த்தியான நீரின் அடர்த்தியை விட குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. குளிர்கால வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸுக்கு மேலே செல்லும்போது ஏரியில் உள்ள நீரானது உறைய ஆரம்பிக்கிறது. இவ்வாறு உறைந்த பனிக்கட்டியானது ஏரியோட மேற்பரப்பில் மிதந்து ஏரி முழுவதையும் மூடுகிறது. பனிக்கட்டி குறைவாக வெப்பம் கடத்தும் பண்பை பெற்றதால் மேற்புற வெப்பநிலையை கீழே செல்ல அனுமதிப்பதில்லை. இந்த இது வந்து கூற்று காரணத்தை அப்படியே கேட்பாங்கப்பா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனவே பெரும்பாலான நீர்வாழ் உயிரினங்கள் வாழக்கூடிய ஏரியின் கீழ்புறம் பனிக்கட்டியாக மாறுவதில்லை. இந்த காரணத்தால் மிக கடுமையான பனிப்பொழிவு மிக்க காலங்களிலும் ஏரியில் வாழும் தாவரம் மற்றும் விலங்கு உயிரினங்கள் உயிர் வாழ்கின்றன. சரியா? அதாவது இதான் வாட்டர்னு எடுத்துக்குவோம். வாட்டரில் மேலே பாருங்களேன் உறைஞ்சி இருக்கு. அப்போ இது கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவரங்களோ விலங்குகளோ வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வாழுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர் வாழும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பனிக்கட்டி என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமாக காலநிலை மாறும்போது இந்த வெப்பத்தையோ குளிர்ச்சியோ இது வந்து பார்த்தோம்னா கீழே போக விடாது. அப்போ நீரில் வந்து கீழே இருக்கக்கூடிய உயிரினங்களும் உயிர் வாழ வந்து அனுமதிக்கிட்டு. சரி, அதை வந்து கூற்று காரணத்தில் வந்து நமக்கு கேட்பாங்க. சரிங்களா? நீர்வாழ் உயிரினங்கள் வாழக்கூடிய ஏரியோட கீழ்புறம் பனிக்கட்டியாக மாறாது. அதையும் தெரிஞ்சுக்கணும். மேலே மட்டும்தான் பனிக்கட்டியாக இருக்கும். ஏன்னா தண்ணியில் பனிக்கட்டி மிதக்கக்கூடியது. இந்த காரணத்தால் தான் மிக கடுமையான பனிப்பொழிவு மிக்க காலங்களும் ஏரியில் வாழும். அதான் பனிப்பொழிவு வந்து போச்சுன்னா பனி வந்து கீழே விடாது. அப்போ கீழே வந்து உயிரினங்கள் வந்து உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கூற்று காரணத்தில் கண்டிப்பாக கேட்கலாம். ப்ரீவியஸ் கொஸ்டினாக கூட இருக்கும். அடுத்து நீரோட அடர்த்தி.
0°C நீங்கள் பார்க்க வேணாம், நீங்கள் 4°C மட்டும் பாருங்கள். 4°C தான் 1 கிராம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நீரோட அடர்த்தி அப்படின்றது 1 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் தான். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 4°C வெப்பநிலையில் இருக்கணும் நீர். அப்படி இருந்துச்சுன்னா தான். இல்லை எனக்கு 0°C அப்படின்னா பனிக்கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா 0.91, நீராக இருந்துச்சு அப்படின்னா 0.97 இருக்கும். அதே 4°C மேலே போனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1 கிராமுக்கு கம்மியாயிடும். புரியுதுங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க, இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து பார்ப்போம், நீரோட அசாதாரண விரிவடைவு. இது என்ன அசாதாரண விரிவடைவுனா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துக்குவோம், ஒரு பாட்டில் தண்ணி, இன்னொரு பாட்டில் தண்ணி, ஓகேங்களா? இது ரெண்டுலையுமே நம்ம ஃபுல் பண்ணிடுவோம். இதையும் தண்ணி ஃபுல்லாக வச்சுருவோம், இதையும் தண்ணி ஃபுல்லாக வச்சுருவோம். இந்த பாட்டிலை மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீசரில் எடுத்து போடுறேன். இந்த பாட்டில் வந்து சும்மா அப்படியே வச்சுருக்கேன், சரிங்களா? இதில் தண்ணியோட அளவு அப்படின்றது சுத்தமாக மாறாதுப்பா. இதில் உள்ள தண்ணியோட அளவு மாறாது, சரிங்களா? ஆனால் அந்த ஃப்ரீசரில் போடும்போது இந்த ஐஸ் கட்டி வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தான் தண்ணி இருக்குன்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஐஸ் கட்டி வரும். அதான் சொல்கிறாங்க நீரோட அசாதாரண விரிவடைவுன்னு சொல்கிறாங்க. தண்ணியை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஐஸ் கட்டியாக மாற்றணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் விரிவடையும் சொல்கிறாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான். சமமான நிலையில் பனிக்கட்டி மற்றும் நீரினை எடுத்துக்கொண்டால் பனிக்கட்டியின் கன அளவு நீரின் கன அளவை விட அதிகமாக இருக்கும். புரியுதா? பனிக்கட்டியோட கன அளவு நீரோட கன அளவை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். இது நீரின் ஒரு அசாதாரண இயற்பியல் பண்பு. இமயமலை பகுதியில் வெப்பநிலையில் 0°C கூட குறையக்கூடும். இந்த வெப்பநிலையில் நீர் குழாய்களில் உள்ள நீர் பனிக்கட்டியாக உறைஞ்சிடும். இந்த நீரின் கன அளவில் விரிவாக்கத்தால் ஏற்படும் குழாய்கள் வலுவாக இல்லாவிட்டால் விரிசலில் கசிவு ஏற்படும். நீர் உறைவதனால அது கன அளவு அதிகரிக்கிறதே காரணமாகும். இமயமலை பகுதியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா பைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுவாங்க. காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உறைஞ்சிடும். பைப் வழியாக போகிற தண்ணி உறைஞ்சிச்சு அப்படின்னா விரிசல் விட்டுரும் அந்த குழாய். ஸோ அதனால் அதை ஸ்ட்ராங்காக போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? ஏன்னா காரணம் நீரோட அசாதாரண விரிவடையக்கூடிய அந்த பண்பு. அடுத்த உருகுதலின் உள்ளுறை வெப்பம். உருகுதலின் உள்ளுறை வெப்பம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, ஒரு குவளையில் சில பனிக்கட்டி துண்டுகளை எடுத்துக்கொண்டு அதனுள் ஒரு வெப்பமானிலையை வைக்கவும். குவளையை சுடுபடுத்தும் போது பனிக்கட்டி முழுவதும் உருகும் வரை வெப்பநிலைமானில் மாற்றம் எதுவும் இருக்காது. கொடுக்கப்பட்ட வெப்பம் எங்கே செல்கிறது என்று நமக்கு தோன்றலாம். பனிக்கட்டியை திடநிலையிலிருந்து திரவநிலைக்கு மாற்றுவதற்கு வெப்பாற்றல் பயன்படுத்தப்படுகிறது. பனிக்கட்டி தண்ணீராக மாறுவதற்கு தேவையான வெப்பாற்றலின் அளவு பனிக்கட்டியின் உருகுதலின் உள்ளுறை வெப்பம் என்று அழைக்கப்படுகிறது. பனிக்கட்டியானது மிகவும் அதிக உருகுதலின் உள்ளுறை வெப்பத்தை கொண்டுள்ளது. இப்போ வந்து ஒரு பாட்டில் வந்து தண்ணி எடுத்துக்குவோம், ஐஸ் கட்டியாக இருக்குது. இதில் வந்து நம்ம வெப்பநிலைமானியை வச்சோம் அப்படின்னா வெப்பநிலைமானியில் எந்த ஒரு மாற்றமும் நடக்காதுன்றாங்க. நம்ம ஹீட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபுல்லாக வந்து தண்ணியானதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம்னா இந்த வெப்பநிலைமானிலேருந்து மாறும். அப்போ அந்த வெப்பம்லாம் எங்கே போகுது அப்படின்னா அதுதான் பார்த்தோம்னா உருகுதலின் உள்ளுறை வெப்பம். உருகுதலின் உள்ளுறை வெப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தண்ணிக்கு உருகுதலின் உள்ளுறை வெப்பம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 கலோரிகள் கிராம். அப்படி இல்லைனா ஜூலில் சொன்னோம்னா 336 ஜூல். சரியா? ஸோ அதை நோட் பண்ணிங்க. அதான் பனிக்கட்டியை திடநிலையிலிருந்து திரவநிலைக்கு மாற்றுவதற்கு வெப்பாற்றல் தேவை. பனிக்கட்டி தண்ணீராக மாறுவதற்கு தேவையான வெப்பாற்றலோட அளவு பனிக்கட்டியோட உருகுதலின் உள்ளுறை வெப்பம்னு சொல்கிறாங்க. அதான் கான்செப்ட். சரியா? மீன் மற்றும் இறைச்சியை பனிக்கட்டியினுள் வைப்பதன் மூலம் கெட்டுவிடாமல் அவற்றை பராமரிக்க முடியும். பனிக்கட்டியின் உள்ளுறை வெப்பம் அதிகமாக இருப்பதால் அது உருகும் போது மீன்களிலிருந்து அதிக அளவு வெப்பத்தை உறிஞ்சு கொள்கிறது. இதனால் உணவினை குறைந்த வெப்பநிலையில் நீண்ட நேரம் கெட்டு போகாமல் பாதுகாக்க முடியும். ஒன்றில் ஐஸ்கட்டி மீனை வந்து ஐஸ்கட்டியில் போட்டு வைப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஐஸ்கட்டியில் வந்து உருகுதலோட உள்ளுறை வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால மீனில் இருக்கக்கூடிய அதிக அளவு வெப்பத்தை வந்து அது வந்து உறிஞ்சிக்கும். சரிங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான். அதனால மீன் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். சரியா? அடுத்து நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம். அதாவது நீர் 100°C வந்து ஆவியாக மாறிடும்பா. இதனால் 100°C மேலே நம்ம ஹீட் பண்ணாலும் அதே 100ல் தான் இருக்கும். சரிங்களா? திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாற்ற முடியாது. நீரோட வெப்பநிலை 100°C மேலே உயராது. ஏன்னா கொடுக்கப்படக்கூடிய அந்த வெப்பம் அப்படின்றது என்னவா இருக்கும்? ஆவியாதலோட உள்ளுறை வெப்பமாக மாறிடும். அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா தண்ணீருக்கு 540 கலோரி கிராம் அப்படின்னா 2268 ஜூல் கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இரண்டையும் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்ப்போம், தன்வெப்ப ஏற்புதல். தன்வெப்ப ஏற்புதல்னா ஒரு பொருளோட ஓரளவு வெப்பநிலையை 1°C உயர்த்த தேவையான வெப்பத்தோட அளவு தான் தன்வெப்ப ஏற்புதல்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ 1 லிட்டர் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோம். 1 லிட்டர் தண்ணியை ஒரு 8°C இருக்குன்னு வச்சுக்கோம். இதை 9°C மாற்றுறதுக்கான எவ்வளோ வெப்பம் தேவைப்படுச்சோ அதுதான் தன்வெப்ப ஏற்புதல். அவ்வளோதான். ஒரு பொருளின் ஓரளவு வெப்பநிலையை 1°C உயர்த்த தேவைப்படும் வெப்பத்தின் அளவு பொருளோட தன்வெப்ப ஏற்புதல் எனப்படும். அப்போ 1 கிராம் நீரோட வெப்பநிலையை 1°C உயர்த்துவதற்கு 1 கலோரி ஆற்றல் தேவைப்படுகிறது. இதுதான் தன்வெப்ப ஏற்புதல்னு சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீரானது ரேடியேட்டரில் உள்ள வெப்பத்தை உறிஞ்சு கொள்கிறது. இதனால் இயந்திரம் மிகவும் சூடாகாமல் பாதுகாக்கிறது. அது வெப்பத்தை உறிஞ்சி வச்சுக்கும். சரியா? ஏன்னா நீருக்கு தான் தன்வெப்ப ஏற்புத்திறன் அதிகம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த பாயிண்ட். நீருக்கு தன்வெப்ப ஏற்புத்திறன் அதிகம். அதனால ரேடியேட்டர்லாம் பயன்படுத்துவாங்க. நீரோட வேதியியல் பண்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா
தூய நீர் வந்து பார்த்தோம்னா நடுநிலையானதாக இருக்கும். இது லிட்மஸ் தாளின் மீது எந்த வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஏன்னா அது தூய நீர் வந்து பார்த்தோம்னா அமிலமும் கிடையாது, காரமும் கிடையாது. இப்போ மாற்றத்தை ஏற்படுத்தாது. நிலைப்புத்தன்மை அப்படின்னு எடுத்துட்டா நீர் வந்து ஒரு நிலையான சேர்மப்பா, அதை பிரிக்கவே முடியாது. இருந்தாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனிமங்களாக சிதையடையாது. இருந்தாலும் 2000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 0.02 நீரானது சிதைவடைந்த ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுவை தருதுன்னு சொல்றாங்க. இந்த கான்செப்ட் மட்டும் நோட் பண்ணிங்க. 2000 டிகிரி செல்சியஸ்ல தான் மாறும். வினையூக்கும் தன்மை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பல வேதி வினைகள் வினையூக்கியாக செயல்படுகிறது. அதாவது உலர்ந்த ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் வாயுக்கள் சூரிய ஒளியோட முன்னிலையில் வினைபெறுவதில்லை. எனினும் சிறிதளவு நீர் முன்னிலையில் வெடிப்புடன் வினைபெறுவது ஹைட்ரஜன் குளோரைடு தெரியுது. அதாவது நீங்க ஹைட்ரஜனையும் குளோரினையும் இணைச்சிங்க அப்படின்னா ஒரு மாற்றமும் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க கொஞ்சோண்டு இதுல நீரை சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றம் நிகழ்ந்து HCl வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீர் இந்த இடத்துல வினையூக்கியா வந்து செயல்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து மெட்டலோட வந்து பார்த்தோம்னா வினை புரிஞ்சு அப்படின்னா நீர், இங்க சோடியம்ன்றது மெட்டலு, நீர் வினை புரிஞ்சு அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடா மாறும். சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லக்கூடிய கரைசல் வந்து கிடைக்கும். சரியா? இதுல வரக்கூடிய அந்த ஹைட்ரஜன் வந்து பார்த்தோம்னா தீப்பிடிச்சு எரியக்கூடியது, வாயு தீப்பிடித்து எரியும் தன்மையுடையது வெப்பத்தினால. சரியா? அவ்வளோதான். வேற ஏதாவது இம்பார்ட்டன் மட்டும் பார்ப்போம். தாமிரம் எந்த வெப்பநிலையிலுமே நீரோட வினைபுரிவதில்லை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாமிரத்தை மட்டும் எடுத்துட்டு அப்படின்னா எந்த வெப்பநிலையிலும் நீரோட வினைபுரியாது. ஆகையால் குழாய்கள் கொதிகலன்கள் உருவாக்குவதில் தாமிரம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. சரியா? எந்த வெப்பநிலையிலுமே என்ன பண்ணாது, வினைபுரியாது. ஸோ அதனால பயன்படுத்துறாங்க. இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 2ல பார்ப்போம்.